என்னை யாரும் கவனித்தாயா என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாது? எப்படி? நீ பாம்பு பிடிக்கிறவன் தானே? யாரு சொல்லிட்டு இருக்கிற? எங்க பாம்பாட்டுறீங்க? நீ யாரு மேல இடத்துல பேசுற? சந்தையில பாம்பாட்டுறவன் தானே? எதை பத்தி சொல்ற? என்ன சாமி உடம்பெல்லாம் வெறும் பாம்பா வச்சிருக்கீங்க, இப்ப எதை வச்சு போய் சொல்லுவாங்க? பாம்பாட்டுறது தானே நீ? என்னை பார்த்தா உனக்கு பாம்பு விடாமல் தெரியுதா? இங்கப்பா என்னை நன்றாக உற்றுப்பா. அங்க என்ன மசுரா இருக்குது உத்து பாக்குறதுக்கு? யா என்ன வரும்? நீ பாம்பாட்டி இல்லையா? கிடையாது. என்ன நீ பண்ணி குத்துறவன்? பண்ணி குத்துறவனா? எப்படி அப்படி சொல்ற? இதா பண்ணி குத்தும் வேலைக்கு எத்தனை முகம் தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு முகம். எத்தனை இருக்குது? 3 இருக்குது உனக்கு. யாருக்கு? அந்த வேலுக்கு 3 இருக்குது. அதனால நீ நினைப்பவன் வேறு, நான் வேறு. அப்படி என்றால் நீங்கள் யாரு, என்ன பேருக்கு கூறு? இருந்த போதும் இந்த சிக்கார் மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது? இந்த நாடகம் யாரால் அலங்கரிக்கப்பட்டது? என்ன வேலைகத்தான் பற்றி ஓனைமத்தான் வட்டம் என்றால் நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில் எழுந்துள்ளிய உலகெல்லாம் அருள் வைக்கக்கூடிய ஐயனாகப்பட்ட முருகபெருமானுக்காக வைத்த கோயிலுக்கு நிறைவேறியபடியா இன்று இரவு போதும் சொல்லக்கூடிய அன்னதானம் போதால் சொல்லக்கூடிய சுரங்கத்தை வழங்கி நாடகம் அரங்கேற்றம் செய்தார். யாரு? ராமசாமி அவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ராமசாமி ஐயா அவர்களும், கோவிந்தராஜா அவர்களும், விஷ்ணு அவர்களும், ராஜேஸ்வரி அவர்களும், ஸ்ரீதர் அவர்களும் மற்றும் அவருடைய இனப்பந்துக்கள் அனுமதிக்கப்பட்ட சேர்ந்து இந்த ஐயனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியா இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுமதித்தவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுமதித்தவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி வேற நமக்காக வந்தவுடன் அன்பை வழங்கிய அன்பு நல்ல உள்ளங்கள் அனுப்பற்றவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நந்தீஸ்வரா, நம்முடைய நாடகத்துக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்தார் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய இன்னும் யூடியூப் சேனல் இன்னும் செல்வம் ஐயா அவர்கள் அவர்கள் நமக்காக வருகை புரிந்திருக்கிறார். நமது நாடகத்தை இங்கே தமிழகம் எங்கும் ஒளிபரப்புவதற்காக இந்த கலை அழியக்கூடாது, இந்த கலை இருக்க மேன்மையாகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கலையை உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாடகத்திற்கு வருகை புரிந்து விடி முப்பொழுதும் தன் கரங்களால் நம்முடைய நாடகத்தை, அதாவது வேற சேனலுக்காரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாண்ட்ல வீடியோ போட்டு படுத்து தூங்கிக்குவாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, வெளியே வரணும் கையிலேயே. எப்படி இவர் கையிலேயே வச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு? எரியாது. என்ன சொல்ற? பாரு, உங்களுக்கு லொல்லு அதிகம். கையிலேயே வச்சிருக்கிறாரு, பாவம் கை வலிக்குமான்னு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்லடா, அப்படி கையிலே வைத்து நம்முடைய கலையை, அதாவது வளர்க்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு விடி முப்பொழுதும் நம்மளை அனுமதித்தவர்களையும் நம்முடைய நாடகத்தை எடுத்து உலகமெங்கும் பரப்புவதற்காக முன் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சபைக்கு வந்திருக்கிறீங்களே, இப்படி பாம்போட வந்திருக்கிறீங்களே, யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கறத சொன்னாதான் தெரியும். அப்படியே நான் ஒவ்வொன்றாக வந்தோம் சேவைக்கு வந்து அனுமதிக்கணும். எக்கச்சக்கமான வார்த்தைகளை பேசி என் கோபத்துக்கு ஆளான என்ன இது? அது சூழாயிரம் உயிரை பாதாவது உன் உடல்ல புகுந்து ருசி பார்த்துவிடும், ஜாக்கிரதா. சரி, யாரு அப்படிங்கிறது சொல்லுங்க, கேட்கலாம். இது ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க. இங்க நிக்க வச்சிருக்காங்களா, அது எதுக்கு தெரியுமா? நல்லா பாருங்க, எதுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. அது காலையில தான் அந்த ரகசியத்தை
சொல்லுவாங்க. நீங்க தயவு செய்து இடையில போயிடாதீங்க. போனீங்கன்னா மீறி போனீங்கன்னா வீட்டுல மொன்ன பாம்பு தான் படுத்துருக்கு. எதுக்கு இது செய்யறாங்கன்னு நீங்க நல்லா ஆராய்ச்சி செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். காலையில 5 மணிக்கு தான் அது என்னன்னு தெரியும். அது வரைக்கும் தயவு செய்து யாரும் கோவப்படாது, சத்தம் போடாதீங்க. சாமி ஆமா, அப்படியே நீங்க பிச்சுக்கணும். என்ன செய்ய போறாங்க அப்படி நீ தான் மிதிக்கணும். நானும் தான் நீயும் தான். யார் நீங்க? இப்பொழுது புரிந்ததா என்ன? நீங்க நல்ல விவேகமா சொல்லுங்க மகளா. என் பெயரோ பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன். வேணா பரமேஸ்வரன் சர்வரிச்சு போடுறார். பரமசிவன் அருவரிச்சு போடுறாங்க. சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் நீலகண்டன். திருநீலகண்டம். ஏன் போதும் இருப்பாயா? அது எனக்கு என்ன தெரியும். திருநீலகண்டம் திருநீலகண்டன் திருநீலகண்டன் சிறுநீலம் ஆ. திருநீலகண்டன் நீலகண்டன் சாம்பசிவன் ஆ. சந்திரசேகரன் ஆ. கங்காதரன் ஆ. கவரி மனோகரன் ஆ. சித்தேஸ்வரன் ஆ. நஞ்சுண்டேஸ்வரன் ஆ. பசுபதீஸ்வரன் ஆ. இப்படி சொல்லக்கூடிய ஆ. பல நாமநாமங்களை படித்தால் என் பெயரோ 2011 நேத்திரம் படித்தார். என் பெயரோ பரமேஸ்வரன். 2011 நேத்திரம் என்றால் என்ன? கண்ணு. அப்ப நீங்க பித்தலாட்டக்காரன். என்ன சொல்ற? 2011 நேத்திரங்கள் கொண்ட நீ ஒரு பித்தலாட்டக்காரன். என்னப்பா சொல்ற? பொய் பேசுற. எப்படி? ஏன் சாமி உங்ககிட்ட 2011 கண்ணு இருக்குதா? ஆமா, எல்லாமே உடனே இருக்கிறது. 2011 கண்ணு எங்க இருக்குது? காட்டு பார்க்கலாம். அப்படியா? ஆ. எனக்கு சிறப்போ 5. அதனால 5. இந்த 5 சிரத்துக்கும் ஒரு சிரத்துக்கு 2 கண்ணுனா எவ்வளவு? ஒரு தலைக்கு 2ன்னா 5க்கு 10. என் நெற்றி கண்ணு சேர்த்துனா 11. என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இந்த பாம்புக்கு 1000 சிரம். 1000 சிரம். ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? 1000க்கு 2ன்னா 1000 நான் வீட்டுல பிள்ளை பேட அந்த வேலையை நீங்க வைக்காத. வேண்டிட்டு ஜோராதான் இருக்கு. அதை சொல்றீங்களா? 2011 கண்ணு. அந்த பாம்புக்கு சேர்த்து உங்களையும் சேர்த்து 2011 கண்ணு. அப்படி 2011 நேத்திரம் எடுத்த என் பெயர் பரமேஸ்வரனா இருந்த போதிலும் நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் வாழ்ந்து வருகிறேன். என்ன மொன்ன கூதி யாரு கண்ணாடி கொண்டு வந்து அது உம்மட கொண்டாடி இல்லை, எம்பட கொண்டாடி. அது போட்ட நான் எப்படியா கண்ணாடி போடுறது? ஏய், அது எம்பட கொண்டாடி, உம்மட கொண்டாடி இல்ல. அது புரட்டி வருது. ஏய் ஏய் ஏய், இல்ல. ஏய், ஆமா, முடியல. இன்னும்
மலை யாருது? ஆட்டிமலை. எந்த மலை யாருது சாமி? மான்னு சொல்றோமோ மொன்னனாக அப்புறம் உயர்ந்த மலை. ஏய் உலகத்திலே உயர்ந்த மலை யாரு? ஏய் மூடி நீ பரமசிவனா? நீ பரதேசி. எங்க அக்கா யாரு உனக்கு பரமசிவன்? கையை அப்படி காட்டுற. மலைன்னா பெருசா இருக்குமில்ல? அப்படி சொல்லு. கை இப்படி வச்சிருக்காட்டினா இப்படி இந்த மலை யாரு? யாரு மலை? உலகத்திலே உயர்ந்த மலை கைலாகிரி. உலகத்திலே எந்த மலை? நான் இருக்காது. உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல எனக்கு தெரியும். உலகத்திலேயே பெருந்த மலை ஒரு பாட்டியல் தான். நம்மளுக்கு தான். சரி விடு. தமிழுப்பா இழுத்து விட்டாங்க. அப்படி இந்த கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் நான் யாரும் மனமுடித்தேன். மனம் பிடித்தது யாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ஆகக்கூடாதா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. யாரு நம்ம இல்ல இத்தனை பாம்பெல்லாம் இருக்குது. கொண்டாடிய படுக்கிறப்ப இந்த பாம்பு ஏதாவது வங்குக்குள்ள போயிட்டா என்ன செய்யும்? அது போனா அது தங்கிட்டு இருக்குது. ஆமா எல்லாம் நல்ல பாம்பு இருக்குதா இல்ல மொன்ன பாம்பு வச்சிருக்கிறீங்க? எல்லாமே நல்ல பாம்புதான். கிட்ட ஒரு ஒத்த கண்ணு பாம்பு இருக்குதா? அதெல்லாம் நான் வச்சிருக்கிறதில்ல. அது வெளிய விட மாட்டேன். ஆஹா. மத்த பாம்பெல்லாம் வெளிய விடுவேன். ஆமா. அந்த ஒத்த கண்ணு பாம்பை மட்டும் அப்படியே வச்சிருப்பேன். இல்ல அதையுமே விடுவேன். அது மக்கள் தவிர எங்கேயும் அனுப்புறதில்ல. பரதேசிக்கு லாய்க்கு இல்லை. ஆமா. அப்படி பரமசிவனாக இருந்தாலும் உங்க கல்யாணம் ஆச்சு. உங்க பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேர் என்ன? நான் யாரும் மனமுடித்தேன் தெரியுமா? சொல்லுங்க. நான் யாரும் மனமுடித்தேன். உமா மகேஸ்வரி, சக்தி, உமையவள், பார்வதி, ஈஸ்வரி இப்படி சொல்லக்கூடிய பல நாமநாமங்கள் படித்த மகேஸ்வரி திருமணம் செய்தாங்க. ஓ, பார்வதியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. ஆமா. அப்படி அந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்தவுடனே எத்தனையோ பேரெல்லாம் சொன்னீங்க. ஆமா. அதுல எனக்கு ஒரு இந்த பேர் எப்படி வந்ததுன்னு மட்டும் கேட்கணும்னு ஒரு சந்தேகம். கேளு கேளு. நீலகண்டன் நீலகண்டன் சிறுநீலகண்டன் பேரு வந்தது. திருநீலகண்டன் சொல்லிடா. திருநீலகண்டன். அந்த திருநீலகண்டன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்படியே சொல்லு பார்க்கலாம். தேவர்களுக்கு நரை, திரை, மூர்ப்பு, பிணி இவைகள் அணுகக்கூடாது என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைந்தான். சரி, எப்படி எப்படி எதை வச்சுக்கிட்டு கிடைச்சீங்க? எதை வச்சுக்கிட்டு? பால் கடலை போல் பால் சட்டியாகவும், பார்க்கடலை ஒரு பால் சட்டியாக. ஆமா, மந்திரகிரி மலை ஒரு மத்தாக நிறுத்தி
ஆதிசேஷன் பாம்பை அணைக்கீழாக பூட்டி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறம் நின்று அமிர்தம் அடைந்தான். சரி, அப்படி அமிர்தம் அடையும் பொழுது இந்த ஆதிசேஷனுக்கு வழி தாங்க முடியாமல் தன் ஆழகால விஷமாகப்பட்டது அமிர்தத்திலே கக்க தொடங்கியது. தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அமுதம் கரையும் போது பாம்பை 2 பேர் 2 பக்கம் இழுக்க அது வழி தாங்க முடியாமல் அமுதத்திலே விஷத்தை கக்க ஆரம்பித்தது. ஆமா, அப்புறம் அப்ப பார்த்தேன் இந்த விஷத்தை தேவர்கள் அறிந்தினால் தேவர்கள் மடிந்து விடுவார். இன்னும் ஆழகால விஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஆழகால விஷமாகப்பட்டதை என் மனது கரத்தால் பிடித்து நானே அறிந்தினேன். அந்த அமுதத்துல விழக்கூடிய விஷத்தை நீங்க லவுக்கணு குடிச்சு நீங்க கவுக்கணு குடிச்சிட்டீங்க. ஆமா, அப்படி சாப்பிட்ட உடனே பார்த்தாலும் உமைய மகேஸ்வரி சிவபெருமான் விஷத்தை அறிந்துகிறார் அப்படின்னு அருகாமல் இருந்தவள் ஓடி வந்து செட்டியின் கழுத்தை பிடித்தார். ஏன் விஷம் உள்ள போயிட்டா செத்துருவாரு. பார்வதி தேவிக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? அந்த சிவபெருமான் இந்த விஷத்தை குடிக்கிறார். இப்படி விஷத்தை குடித்தா சிவபெருமான் புடக்க போட்டுருவார். என்ன செம்பிளியாடா? செத்து விடுவா என்று லவுக்கு இந்த இடத்தை பிடிச்சிக்கிச்சு. புடக்க போட்டுருவாங்களா? உலக எங்க பாசையில அப்படியே செத்துருவாங்க. அப்பா நான் சாப்பிட்ட விஷமாகப்பட்டது இந்த கண்டத்தோடு நின்றது. அந்த அம்மா இந்த இடத்துல குளிச்ச உடனே அந்த விஷமானது இந்த இடத்துல தேஞ்சு அப்படியே நின்னுருக்கு. ஆமா, அப்ப இந்த இடத்துல தேங்கி நின்றபடியா இந்த இடத்துல சிவனுக்கு ஒரு கண்டம் ஏற்பட்டது. கண்டம்னா இப்படி வீங்கிக்கிட்டு இருக்க ஆம்பளைங்களுக்கு இது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இருப்பது கெண்டை, பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. பேசாம இருக்கணும். அது சொல்றதுக்கு விடுறீங்க. தெரிஞ்சிட்டாங்க. அப்படி ஏன் சொல்ற? நான் எங்க சொன்னேன்? சரி சொல்லு. எங்க சொல்லு? சரி சொல்லு பாரு. ஆண்களுக்கு இருப்பது கெண்டை, பெண்களுக்கு இருப்பது கொண்டை. சரியா? கொண்டை இங்க இருக்கும். பின்னாடி ஆம்பளைங்களுக்கு முன்னாடி வச்சாங்க, பொம்பளைங்களுக்கு பின்னாடி வச்சாங்க. என்ன சோத்தையா? கொண்டை. அப்படி வைத்து அன்று முதல் உங்களுக்கு திருநீலகண்டன். அப்படி என்றால் திருநீலகண்டனுக்கு பேரு அப்பதான் மறுபடியும் திருநீர்னா ஒண்ணுக்குடா. திருநீலகண்டன். அப்புறம் வேற அது மட்டுமா? எனக்கு கூத்தாடின்னு ஒரு பெயர். சாமி, கூத்தாடி நீ இல்ல சாமி, கூத்தாடி நான். யார் சொன்ன? நல்ல கண்ணு திறந்து பாரு. மசாலம் பொட்டி குடலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாசிக்கிறாங்களே, நாங்க தான் கூத்தாடி. நீ ஒண்ணு கூத்தாடி இல்ல, போய் பேசாத. நீ எப்படி கூத்தாடி? உங்களை கூத்தாடின்னு யார் சொன்னது? நான் கூத்தாடுறவங்க தானே. வாய்க்கு நீ எல்லாம் என்ன பார்த்தாடி, நீ எல்லாம் என்ன பார்த்தாடுறீங்க. நீதான் கூத்தாடியா? நல்லா கேளுங்க. சிவபெருமான் நல்லா மாட்டிட்டார். எப்படி நீங்க கூத்தாடி, நாங்க பார்த்தாடி. நான் எங்க கூத்தாடுன்னு தெரியுமா? எப்படி நீங்க சொல்ல? பஞ்சமே அம்மன் காளி தேவிக்கும் எனக்கும் பரதநாட்டியம் போட்டி. காளி தேவிக்கும் உனக்கும் போட்டி. ஆமா. யார் நாட்டியத்திலே சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி உங்களுக்குள்ள. ஆமா. சரி,
இந்த பரதநாட்டிய போட்டிக்கு நானும் காளிதேவி பரதநாட்டியம் துவக்கம் செய்ய எங்களுக்கு இசையமைத்தவர்கள் யாரு? நீங்க நாடகம் ஆடுறதுக்கு இசையமைப்பாளர் யாரு? இளையராஜாவா? ஏஆர் ரகுமானா? நந்தியோ பெட்டி, நந்தி பெட்டி, நாரதன் வீணை, நாரதன் முகவீணை, பெரும்பாலோ பக்க மேளம், பெருமாள ஜால்ரா, என் மைத்துனாகப்பட்ட மகாவிஷ்ணு மிருதங்கம், அவர் பெருமாள் மத்தாளம், எத்து போன பெருமாள் பள்ளிப்பட்டி. இப்படி இவங்கெல்லாம் இந்த இவர்கள் 4 பேரும் இசைமுழக்கம் செய்ய வாசிக்க நானும் காளிதேவியும் நாட்டியத்தை துவக்கம் செய்தோம். ஆட ஆரம்பிச்சீங்க. அப்ப என்னாச்சு? நான் பார்த்தேன், நாம் ஆடுவது ஒரு பெண்ணோடு. இந்த பெண்ணிடத்துல தோல்வி கண்டா நம்மளை போல இருக்கக்கூடிய ஆணினத்துக்கெல்லாம் பெரிய ஒரு கேவலம். கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அப்படின்னு சொல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு அன்னைக்குங்க என்னுடைய சொத்தை நான் கொஞ்சம் சேர்த்து போட்டேன். சொத்தா? ஆமா. உங்க சொத்து என்னது? அது சிவன் சுப்ரா. சிவன் சொத்துன்னா என்ன சாமி? கஞ்சா. ஏங்க போலீஸ் போலீஸ், கஞ்சா விக்கிற வந்திருக்க வாசாமி. வாங்க. யார் கூப்பிடுற? கஞ்சா விக்கிறவங்க கஞ்சா சொத்துங்கிற நான் கஞ்சா விக்கிறேன்னு சொன்னா சொத்துங்கிறீங்க. என் சொத்து பாரு, நான் சாப்பிட வேண்டிய பொருள் அது. குடிப்பீங்க. சரி. அப்ப நான் சேர்த்து கொஞ்சம் போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம் அதிகமானது. அப்படியே தள்ளாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. பார்த்தால் என் மைத்துனாப்பட்ட மகாவிஷ்ணு சிவபெருமான் காது இடத்துல தோல்வி காண வேண்டும் அப்படி என்று என்னுடைய காதல் இருக்கக்கூடிய குண்டலமாகப்பட்ட பூமியில விழும்படியாக செய்தார். காதல் இருந்த குண்டலமானது கீழே விழுந்து விட்டது. அப்புறம் ஏன் ஒத்து பாக்குற பாவுடு போடு பாத்துக்க. காதல் கூடிய குண்டலங்கிற நீ ஏன் சொல்லிட்டுக்கிற? காது குண்டலம் காது குண்டலம் கீழே விழுந்துருச்சு. பூமியில விழும்படியாக செய்தார். நாட்டியத்தை நிறுத்திவிட்டு இந்த குண்டலத்தை எடுத்தால் காளிதேவி ஜெயம் பெற்று விடுவார் அப்படி என்று நாட்டியம் ஆடிக்கொண்டு கீழே பூமியில கிடைக்கும் குண்டலத்தை எடுத்து என் காதில் அணிந்தேன். என்ன ஆச்சரியமா இருக்குது. குனிஞ்சு எடுத்தா ஆட்டம் நின்று போயிடுமென்ட்டு ஆடிக்கிட்டே காலிலே பெருவிரலை தூக்கி காதுல மாட்டிக்கிட்டீங்க. அப்ப பார்த்தா காளிதேவி எப்படி சிவபெருமான் காலை தூக்கி நாட்டியம் ஆடுகிறார், நாமளும் காலை தூக்கணும். நல்லா இருக்கு. அந்த அம்மா கால் தூக்கிச்சா? நம்மள கால் தூக்குற யாருன்னா நல்லா இருக்கும்ல. அதுதான் நாட்டியம் ஆடுவதற்கா கால் தூக்கிச்சா? காளிதேவி காலத்து அதாவது நாட்டியம் ஆடுவதற்காக காலை தூக்க ஆரம்பித்தார். பார்த்தார்கள் தேவர்கள் சப்த ரிஷிகள் கண்ணர் கெம்புள்ள அனுபட்டவர்களும் ஒரே அமைதி காத்தார்கள். இது தேவர் சபை. இந்த தேவர் சபையில ஒரு பெண்மணியாகப்பட்ட ஒரு காலத்துக்கு நாட்டியம் ஆடுகிறாரு. இங்க தேவ சபையில இருப்பதெல்லாம் ஆம்பளைங்க. அந்த ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளை காடு தூக்கி ஆடக்கூடாது அப்படின்னு தேய்ச்சிட்டாங்க. எல்லாமே அமைதி காத்தார்கள். பார்த்தாரு மைத்துனாகப்பட்ட மகாவிஷ்ணு தாம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிருதங்கத்தின் மூலிமா நாயன பாஷையை தெரிவித்தார். எப்படி தங்கா ஒரு பெண்மணி ஆகப்பட்டவர் தாபர் சபையில காலை தூக்கி நாட்டியம் ஆடுவது தங்கா தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி மிருதங்கத்தின் மூலிமா நயன பாஷையை தெரிவித்தார். ஒரு பொம்பளையானது காடு தூக்கி ஆடக்கூடாது தப்பு தப்புன்னு மத்தாளத்துல தப்புறாங்க. அப்ப இதை அறிந்த ஞானம் வந்து அதாவது இதை அறிந்த பாதுகாக்க காளிதேவி காலை தூக்கி நாட்டியம் ஆடுவதை மீண்டும் காலை பூமியில ஊட்டினார். பார்த்தார்கள் தேவர்கள் சப்த ரிஷிகள் கண்ணர் கம்புள்ளார். இந்த பரதநாட்டிய போட்டியில சிவபெருமானை வெற்றி கண்டு விட்டார் அப்படி சொல்லி எனக்கு கூத்தாடு என்று பெயர் சூட்டினார்கள். என்ன ஊர்ல அப்படி ஆடுனீங்க? தில்லை அம்பலம். ஆமா, இந்த தில்லை அம்பலத்தில் நாட்டியம் ஆடி வெற்றி கண்டபடியால் தில்லை அம்பலம் நடராஜ பெருமான் என்று மற்றொரு பெயர் எனக்கு உண்டு. தில்லையிலே நீங்களும் காளிதேவி ஆடியதால் உங்களுக்கு தில்லை நடராஜர் என்று பெயர் வந்தது. சரி சாமி, இப்படி பெயராமல் பெற்று உங்களுக்கு தொழில் என்ன? எனக்கு என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவ பேர்களுக்கும் அன்றாடு படியளக்கக்கூடிய தொழில். எந்த ரேஷன் கடையில? வேடகாத்தம் ரேஷன் கடையில. அதனாலதான் ஆளப்பாரு ரேஷன் கடையில படியளக்க நானு
அங்க ரேஷன் கடைக்கு போறேன்னு வச்சுக்க. ஆமா. அங்க போய் என்ன வாங்குற? நாங்க ரேஷன் கடையில அரிசி, சர்க்கரை, மாவு எல்லாம் வாங்குவோம். அந்த அரிசியும் நான் தான் இருக்கிறேன். அரிசி நீங்களா? ஆ. எப்படி அரிசி நீங்களா? என் மைத்ரமாப்பட்ட மகாவிஷ்ணு அவருக்கு முதல்ல இருந்த அரி. அவரை அரி என்று கூப்பிடுவாங்க. ஆமா. ஆ. இந்த சிவபெருமானுக்கு முதல்ல எடுத்து என்ன எழுத்து? சி. என்ன திருண்ணா அவர் பேர் அலி. ஆ. நீ சி. இல்ல திருண்ண முதியோர் கல்வி. அது அவங்க 3 பேர் தான் அதுல படிச்சாங்க. நான் எப்ப ஆனா எமங்கள்டே திரும்ப சும்மா அழுதுகிட்டே வந்தது. அப்படி சொல்லாம ஏதாவது எடுத்து வாயில வைனா. ஆமா. ஓ, அதனாலதான் கோதுமைக்கு நடிகல நடுச்சந்திரல பள்ளம் இருக்கு. ஆப் போட்டு வச்சிருக்கான். ஆமா சாமி, அப்படியே இது மாதிரியே. சொல்ல. நீ எல்லாம் இங்க பாரு. கேட்காத நீ விட்டு போயிருவ. ஆமா, உண்மைதான். அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு படியளக்க முடியவர் நீங்க. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நான் படியலுக்கு போக வேண்டும். சரி, மகாராஜா கிளம்பு. அப்படி நான் படியலுக்கு போவதாக இருந்தா என் மனைவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி அருணப்படுத்த தனிமையில் இருக்கிறார். நான் அடுத்த நாள் சீக்கிரம் வரவேற்கலாம். அது இருக்குது சாமி. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நீங்க உங்களுக்கு உலகமெல்லாம் எல்லாமே தெரியும். ஆமா. நீங்க எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. ஆமா. அதாவது உலகத்துக்கு படியளக்கிறவர் நீங்க. என் மனசுல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். கேளு. மறுபடியும் கேள்வி மிருகங்களுக்கெல்லாம் வால் வச்சீங்கல்ல? ஆமா. எல்லாருமே மிருகங்களுக்கு வால் இருக்கிறது. ஆமா. அது எதுக்காக வச்சீங்க? நாய் இருக்கிறதுல்ல? ஆமா. நாய்க்கு எதுக்கு வால் வச்சீங்க? அது நன்றி உள்ள ஜீவன். நாம் அதாவது அந்த நாயை வளர்க்குறவங்க வீட்டு பக்கமா போனோம்னா நம்ம இப்படி வாழாடிட்டு அந்த நன்றி நன்றியை காட்பதற்காக நாய்க்கு வால் வச்சீங்க. மயிலுக்கு எதுக்கு வால் வச்சீங்க? போக விரித்து ஆடுவதற்காக. அது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயிலுக்கு வால் வச்சீங்க. ஆமா. குரங்குக்கு எதுக்கு வால் வச்சீங்க? அது அதாவது குரங்கு இனம். அது மரத்துக்கு மரம் தாவக்கூடிய விலங்கு. மரத்து கிளையில இருந்து தொங்கறதுக்கு அந்த குரங்குக்கு வால் வச்சீங்க. இந்த எலி இருக்குல்ல? ஆமா. எலிக்கு எதுக்கு வால் வச்சீங்க? ஒண்ணுதானே நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா கேளு. நாய்க்கு வால் வச்சீங்க நன்றி காட்டுறதுக்கு. மயிலுக்கு வால் வச்சீங்க தோலை விரிக்கிறதுக்கு. குரங்குக்கு வால் வச்சீங்க தொங்கறதுக்கு. ஆனா எலிக்கு எதுக்காக வால் வச்சீங்க? அது நீங்க சொல்லிருப்பா. எலிக்கு எதுக்காக வால் வச்சீங்க தெரியுமா? எலி செத்து போயிட்டா வாழை புடிச்சு தூக்கி வீசுறது. இங்க இருந்து வருது. ஐயோ 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 ஐயோ, இது வேற பெரிய தமிழ் பாட்டியா? மிரட்டுறதுல இந்த குழந்தை பாரு. என்னப்பா? இது இன்னொரு சந்தேகம். என்ன? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? இது யாரும் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? வராது. கண்டிப்பா வரும். அப்படியா? சரி, குழந்தைக்காரர் நல்லா கேட்டுக்கோ. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என் மனைவியாகப்பட்டவமா மகேஸ்வரி அழைத்து வச்சிருக்கிறோம். நான் படியலுக்கு போகணும். அறிவியல் சபையோர்களே, இப்போ